முன்னதாக தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு சொந்தமான இடத்தை புதிய நிர்வாகிகள் ஆய்வு செய்தனர். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற விஷால் அணியினர் சென்னை தியாகராய நகரில் உள்ள சங்க நிலப்பகுதிக்கு வந்தனர். நாசர், விஷால், கருணாஸ், பொன்மன்னன் உள்ளிட்டோர் சங்க நிலப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தனர். நாடக கலைஞர்களுக்கான பல திட்டங்கள் இருக்கு. அதாவது அவங்களுக்கு வெறும் உதவித்தொகை கொடுக்கறது மட்டுமே இல்லை, அந்த நாடக கலையை எப்படி நவீனமாக்குறது, அதன் மூலமா அவங்களே தங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிறைய திட்டங்கள்லாம் இருக்கு. அது சாதாரணமான விஷயம் இல்லை, சும்மா ஒரு நாடகம் கொண்டு வந்து போறது கிடையாது. பல பல நாடகம் சம்பந்தப்பட்ட தொழிற்கலைஞர்களை இந்தியா முழுவதுமாக கொண்டு வந்து அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி பட்டறைகள் கொடுத்து நாடகத்தை கொண்டு வரணும். முதல்ல நாடக கலையை நம்ம செம்மைப்படுத்தினா அந்த நாடக கலையை சார்ந்திருக்கிற நாடக கலைஞர்கள் மிக செம்மையா இருப்பாங்க. எங்களுடைய கருத்து. அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. கேஸ் வாபஸ் வாங்குறது ஒரே ஒரு விஷயம் கிடையாது. அதான் அது சத்தியம் சினிமா பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் ஒரு விண்ணப்பம் வைப்போம். இது ஆத்மாக்கள், நிறைய மேதாவிகளோட ஆத்மாக்கள் இருக்கிற இடம். எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள், SSR அவர்கள், நிறைய பேரோட ஆத்மா இந்த இடத்துல நம்ம வீணா போகக்கூடாது. இந்த நிலம், இந்த இடத்துக்காக தான் இளைஞர்கள் அத்தனை பேரும் போராடணும். அதுக்கான வெற்றி நேற்று உண்மையிலேயே உறுப்பினர்கள் நான் நன்றி தெரிவிக்கிறேன். நேற்று வாக்களிச்சு எங்களுக்கு கொடுத்த வெற்றி. எலெக்ஷன் நடந்த சமயத்துல உங்களுக்கு தாக்கிட்டாங்க. அந்த நேரத்துல நீங்க சொன்னீங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன யாரு தாக்குனாங்க அப்படிங்கிற தகவலை சொல்றேன். குடும்பம் ஒன்னா இருக்கணும், நீங்க தானே சொன்னீங்க.